Good morning students, I am MRK. Today class 11th standard max, chapter 1, sets, relation and functions, exercise 2.9, partial fractions சம்ம பகுதி பின்னம் அப்படின்றது மாற்றுக அப்படின்னு கேட்பாங்க, ரிசால்வ் அப்படின்ட்டு. இதை கணக்கை பார்த்துட்டு செய்யணும். எப்பயுமே டினாமினேட்டரில் டிகிரி அதிகமாக இருக்க வேண்டும். எவ்ரிசம் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர், டிகிரி ஆஃப் என்னது டினாமினேட்டரு அதிகமாக இருக்க வேண்டும் டிகிரி ஆஃப் நியூமரேட்டரை விட. ஓகே, அதை பார்த்து கொள்ளவும். அப்போ டினாமினேட்டரில் 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ கணக்கு ஓகே செய்யலாம், இல்லைனா டிவைட் பண்ணிட்டு தான் செய்யணும். அது தனி கான்செப்டில் உள்ள கணக்கு, அதனால் பார்த்துக்கோ. ரைட், லெஃப்ட் சைடில் கணக்கு எடுக்கிறேன். x-1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கோ கணக்கை, கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்க அப்படின்னா கணக்கு கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். x-1 ஹோல் ஸ்கொயரு டிவைடட் பை எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ்னு வருதுடா தம்பி. ஓகேயா? ரைட், இதில் வெளியில் எடுக்கிறத எடுத்துக்கோ, ஏன்னா இது ஃபேக்டராக இருந்தால் தான் நம்ம போட முடியும். அப்போ x-1 அப்போ தான் நம்ம ஏபின்னு எடுக்க முடியும். இதில் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். அப்போ ஃபேக்டரை பிரிச்சிட்டோம்னா ஏ பை எக்ஸ்னு ஒன்று பிரிக்கலாம், ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்து உள்ளே இருக்கிறது பிரிக்க முடியாது, ஸ்கொயர் இருக்குது. அப்போ பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு தான் எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்கோ. எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்சிஎம் போடையில் டினாமினேட்டரை பார்த்து தான் போடணும். எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதை பார்த்து இது எப்படி இங்கே எழுதினாலும் சரி. இப்போ இந்த எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் ஆகிடும், இது மேலே கொண்டு போகணும். அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, நெக்ஸ்ட் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு என்ன வந்துடும் எக்ஸ்ன்னு வந்துடும். இந்த எக்ஸு அங்கே போயிடும் மேலே, இது ரெண்டு கேன்சல் ஆனால். அப்படின்னா கீழே டினாமினேட்டர் அடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையானது x-1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு என்னடா தம்பி எக்ஸ். இதுதான் நம்ம ஒர்க்கு. ஓகேயா? ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா என்னான்னு பாரு, -1 ஹோல் ஸ்கொயரு ஏ இன்ட்டு 1 0 ப்ளஸ் 1 ப்ளஸ்ஸு அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், இங்கே 0 வரனால 0 ஆயிரும் டோட்டலாகவே. சரியா? டோட்டலாக என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ரைட்டு, இது ஃபேக்டர் மாதிரி போட்டுக்கோண்ணா. ரைட், அப்போ -1 ப்ளஸ் 1 ஆயிரும் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 1. சரி, இப்போ பிக்கு என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுப்பார். பிக்கு என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுப்பார். சாரி, ஃபேக்டருக்கு அடுத்த ஃபேக்டருக்கு என்ன பண்ணலாம் எக்ஸுக்கு அப்படின்னு யோசிச்சுப்பார். 1 போடலாமா? 1 போட்டால் இது என்ன ஆயிரும் 0 ஆயிரும், வேறு எதுவும் 0 ஆகாது, ஏபிசியில் கிடைக்கும். சரி 1 போடு, ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டினா 1 - 1 0 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1, அப்போ 1 ப்ளஸ் 1 2 ப்ளஸ் பி இன்ட்டு 1 பி ப்ளஸ் சி இன்ட்டு என்ன வந்துடும் 1 வந்துடும். அந்த 1 தேவையில்லை, இருந்தாலும் போட்டுக்க. அப்போ 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஏக்கு பதில் 1 போட்டோம்னா 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது இங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு வரும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு போட்டு பார்ப்போம். -1 போட்டால் -2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும், -2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அடுத்து ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் 1 2ன்னு வந்துடும். அடுத்து ப்ளஸ் பி இன்ட்டு -1 ப்ளஸ் சி இன்ட்டு என்னதுரா தம்பி -1. அப்போ 4 ஈக்குவல் டு 2a. அடுத்து மைனஸ்ஸு பி ப்ளஸ் சி ஒரு ப்ராக்கெட், இது வெளியில் பி ப்ளஸ் இருக்குது, இது உள்ள இன்ட்டு -1 பார்த்து 2a தப்பு வந்துடும், -b ப்ளஸ் பி ஆயிரும், -cன்னு ஆயிரும், இங்கே 4ன்னு ஆயிரும். ஏக்கு பதிலாக வேல்யூ போட்டோம்னா 2 இன்ட்டு 1 2 தான், ப்ளஸ் பி மைனஸ் சி தான். அப்போ இதுங்கிட்ட கொண்டு போய் கழிச்சிட்டோம்னா பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 4 - 2 2ன்னு வந்துடும். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2 எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து b + c
ஈக்குவல் டு -2 ஒன்றாவது ஈக்குவேஷன், b மைனஸ் சி ஈக்குவல் டு 2 செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டையும் அப்படியே அடித்தோம்னா b ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ பியை வந்து 0ன்னு சொல்லி இஃப் பிசி ஈக்குவல் டு 0 தென் சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டோம்னா, சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் போட்டோம்னா b ப்ளஸ் சி b ப்ளஸ் சி ஈக்குவல் டு -2. அப்போ சிசி ஈக்குவல் டு என்ன வந்துடும், -2 வந்துடும். 0 போட்டோம்னா பிக்கு. அப்போ ஆன்சர் எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு இந்த இடம் கணக்கை எழுதி கொஸ்டின் எழுதி x-1 ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதிட்டு எதனால் எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் எழுதினாலும் சரி. ஏ அப்படின்றதுக்கு ஆன்சர் 1/x ப்ளஸ் பின்ற ஆன்சரு 0. அப்போ b × 0 ப்ளஸ் சிக்கு என்ன வந்துச்சு, -2 பை x² + 1. ஓகேயா, ரைட். மேலே பாக்ஸ் பண்ணிக்க. இப்போ பியை விட்டுட்டு எழுது. 1/x -2/x² + 1. Okay students, good. Which is required equation of partial fraction. Required equation. Okay, thank you.